Hey folks, welcome back to our channel. It's our day 19 under நறுக்குன 4 morning lesson version 2.0. And இன்னைக்கு நறுக்குன 4 வச்சு நம்ம லேர்ன் பண்ண போறோம். சுண்டி விடுறது, தென் மூக்க சிந்துறது, அப்புறம் கையை அசைக்கிறது, தென் மெல்றது. So these are the four things we are going to learn today. It's going to be interesting one. Don't miss it, watch till the end and learn something new this morning. நம்ம daily learn பண்ண நம்ம யூடியூப் சேனல் வாங்க. All right, let's start. So the first word is சுண்டி விடுறது. So நம்ம அந்த ஃபிங்கர்ஸை வச்சு அப்படின்னு பண்ணுவோம்ல, ஸோ வி கால் இட் as சுண்டி விடுறது. அண்ட் இங்கிலீஷில் இட் இஸ் கால்ட் as flick. ஸோ ஃப்ளிக் அப்படின்னா ஸ்லாங்கில் வந்து மூவி அப்படின்னு அர்த்தம். We have seen under advanced English expressions. Those are following our channel regularly will come to know about this. And சுண்டி விடுறது அப்படின்னா flick. நான் அந்த பேப்பரை சுண்டி விட்டேன். I flicked that paper. So flick, past tense flicked, right? So நம்ம flickedன்னு உங்களுக்காக சொல்றேன், but while speaking flicked அப்படின்னு சொல்லக்கூடாது. So whenever the past tense ends with ed, அதை வந்து id அப்படிதான் சொல்லணும். id அப்படின்னு சொல்லக்கூடாது. Because pronunciation is must. I can notice most of the learners are pronouncing like this. He played, flicked, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்க அப்படின்னா they will come to know, okay, இவங்க வந்து எங்களோட மதர் டங் இதுதான் அப்படின்னு. Because English is not a first language, right? It's a second language. So not only Tamil. So second language பேசும்போது அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜோட நாங்கள் மதர் டங்கோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, ஸோ இந்த பர்சன் இங்கிலீஷ் பேசுகிறான், ஸோ இஸ் மதர் டங் இஸ் லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு they will find it out. நம்ம பேசும்போது நம்ம மதர் டங் தெரியாத மாதிரி காமிச்சிக்காத மாதிரி பேசணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் இஸ் மஸ்ட். Alright, the next one, wave. ஸோ வேவ் அப்படின்னா கை அசைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி காற்றுல இப்படி இப்படின்னு டாடா பாய் பாய் சொல்லாமல் கை அசைப்போம் இல்லையா? ஸோ இங்கே வா அப்படின்னு சும்மா இந்த மாதிரி நீங்கள் கையை அசைச்சாலே அது வந்து வேவ் அப்படின்னு சொல்லலாம். வேவ் அப்படின்னா அலைகள் தானே அப்படின்னு நினைக்கலாம். இட்ஸ் another மீனிங். ஸோ வேவ் அப்படின்னா கை அசைக்கிறதுன்னு அர்த்தம். நான் கையை அசைச்சேன் ஆனால் அவன் பார்க்கல. I waved but he didn't see. He didn't notice. இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பார்க்கல எல்லாம் முடிஞ்ச didn't யூஸ் பண்ணணும். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு we have seen under spoken English tips video playlist. பார்க்காதவங்க go and check it out. I have already told you spoken English tip இருந்தாலே போதும். You can easily develop your spoken English. And the third one, blow the nose. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேஸாக வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ blow the nose அப்படின்னா மூக்க சிந்துறது அப்படின்னு அர்த்தம், ரைட்? போய் மூக்க சிந்து. Go and blow the nose. What's the past tense of blow? Comment பண்ணுங்க. blow ஓட past tense என்ன? comment பண்ணுங்க. Alright, the last word, மெல்றது. ஸோ மெல்லுதல் அப்படின்னா chew, right? chew. நல்லா மென்னு சாப்பிடு. well and have. Alright, ஸோ இன்னைக்கு 4 words நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் அண்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். So see you soon everybody with a new video. Until then, bye bye, take care.